இதான் நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னா சிக்ஸ்த்தில் செகண்ட் லெசன், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன் இயற்கை இன்பம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இயற்கையின் சிறப்புகளை அறிதல், இயற்கையை பாதுகாக்கும் வழிமுறைகளை பற்றி விவாதித்தல், உழவு தொழிலுக்கு மழை இன்றியமையாதது என்பதை உணர்தல், மழை பெய்யாவிட்டால் ஏற்படும் விளைவுகளை வகுப்பறையில் விவாதித்தல், பறவைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான தொடர்பை அறிதல். ஸோ இயற்கையோட சிறப்பை பற்றி தான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. உழவு தொழிலுக்கு மழையோட இம்பார்ட்டன்ஸ், இயற்கை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், மழை பெய்யாட்ட என்னெல்லாம் நடக்கும், பறவைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கவிதை பேழை தான் பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க, சிலப்பதிகாரம் பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இயற்கையோட அழகு எங்கே பார்த்தாலும் கொட்டி கிடக்குது. கடலை எடுத்துக்கோங்க, மலை, கதிர், நிலவு, மழை, பனி, இயற்கையோட கொடைகளாக இருக்குது இது எல்லாமே. ஸோ இதை பார்த்து மகிழாதவங்க யாராவது இருக்காங்களா? நிலவோட குளிர்ச்சியையும் கதிரவனோட வெம்மையையும், அதாவது கதிரவனோட சூடையும் நிலவோட குளிர்ச்சியையும் மழையோட பயனையும் சிலப்பதிகாரம் எப்படி போற்றுது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் நூல்வெளி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியத்தோட ஓனர் யாரு? இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியத்தை இயற்றியவர் யாரு? இளங்கோவடிகள். ஸோ இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். இவருடைய தம்பி தானே சேர செங்குட்டுவன், இவருடைய அண்ணன் சேர செங்குட்டுவன். ஸோ சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவருடைய காலம் என்னது? கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று தான் சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம் ஆகும். ஸோ இது ஐம்பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் என்னது? சிலப்பதிகாரம். இதுதான் தமிழோட முதல் காப்பியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வேறு நிறைய நேம்ஸ் இருக்குது. என்னதெல்லாம்? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் இது போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை அப்படின்னு கேட்கலாம். என்னதெல்லாம்? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறோம். இதில் கதை தொடர்ச்சி காணப்படுறதுனால இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறோம். திங்கள், ஞாயிறு, மழை. திங்கள்னா சூரியன், திங்கள்னா சந்திரன், ஞாயிறுனா சூரியன், மழை. இந்த மூணையும் இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. ஸோ இந்த நூலோட தொடக்க பாடல்களை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. திங்கள்னா என்னது? சந்திரன். ஞாயிறு அப்படின்னா சூரியன், மழை. இதை மூணையுமே இயற்கையை வாழ்த்தி இந்த பாடலை தொடங்குறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியது என்னெல்லாம் இருக்குது? சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் என்னது? சிலப்பதிகாரம். இதுதான் தமிழோட முதல் காப்பியம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. இதுவே தமிழின் முதல் காப்பியம் ஆகும். இதுக்கு வேறு நிறைய பேர் இருக்குது. என்னதெல்லாம்? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் என்ன சொல்கிறோம்? இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். திங்கள், ஞாயிறு, மழை என்று இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. இவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. ஸோ திங்கள், ஞாயிறு, மழை அப்படின்னு சொல்லி இயற்கையை எப்படிலாம் வாழ்த்துறாங்க அப்படிதான் இந்த நூல் தொடங்குது. அந்த வாழ்த்து பகுதி தான் நமக்கு இப்போ பாடமாக தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல போகிறோம் இப்போ? வானிலா போற்றுவோம், வானிலா போற்றுவோம், மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம், வானிலா போற்றுவோம். இதுதான் மேலே இருக்க பாட்டோட பொருள். அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை நம்ம போற்ற போகிறோம். ஸோ அந்த வானிலவை போற்றமிச்சில் மாலை அணிந்த சோழன் இருக்கான் இல்லையா, அவனோட குளிர்ந்த வெண்குடை போல அது அருளை வழங்குதான்.
அவ்வளோ குளிர்ச்சியை வழங்குதான் வான்நிலா. ஸோ அதனால் நம்ம வந்து வான்நிலவை போற்றுவோம் அப்படின்னு வான்நிலவு கூட சோழனுடைய குளிர்ச்சியை வந்து ஒப்பிட்டு கூறுறான். ஸோ சோழருடைய குளிர்ந்த குடை அப்படிங்கிறது வந்து அவ்வளோக்குள்ள கொடை வழங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னா என்னது? நமக்கு அழகிய குளிர்ச்சி தரக்கூடிய சந்திரனை போற்றி வணங்குங்கள், சந்திரனை போற்றி வணங்குங்கள். கொங்கு அலர்த்தார் சென்னி, சென்னினா யாரை குறிக்குது? சோழ மன்னனை குறிக்கக்கூடியதான் சென்னி. ஸோ சென்னி அப்படிங்கிறது யாருடைய பட்டப்பேருன்னு கூட நமக்கு நிறைய கொஸ்டின் வரும் இல்லையா? சென்னி அப்படிங்கிறது யாரை குறிக்குது? சோழ மன்னருடைய இனத்தை குறிக்கிறதா இருக்குது. கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று. ஸோ சிறப்பினை மிக்க சோழர்களுடைய குளிர்ந்த வெண்குடையை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோக்குள்ள கொடைகளை வந்து மக்களுக்கு வழங்குதோ அவ்வளோ குளிர்ச்சி பொருந்தியதாக இந்த திங்கள் வந்து இருக்குது. அங்கன் உலகு அளித்தலான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம், வானிலா போற்றுவோம். ஸோ கொங்கு அலர்த்தார், கொங்குன்னா என்னதான் இருக்கும்? மாலையாக இருக்கலாம். ஸோ கொங்கு அலர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொங்கு அலர்த்தார்னு என்னது? மாலை அணிந்த சோழனுடைய, மாலை அணிந்த அப்படிங்கிறத என்னது? கொங்கு அலர்த்தார் சோழனின் குளிர்ந்த, சென்னி அப்படிங்கிற வேர்டோட மீனிங் தான் என்னது? சோழன். ஸோ அந்த சோழனுடைய குளிர்ந்த வெண்கொற்ற குடையை போல அந்த திங்கள் வந்து உலகத்துக்கு குளிர்ச்சியை வந்து வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து கதிரவன் போற்றுவோம், கதிரவன் போற்றுவோம். காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம், கதிரவன் போற்றுவோம். ஸோ என்ன சொல்கிறாங்க அடுத்ததா? ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் தீரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாயிறு அப்படின்னா என்னது? ஞாயிறு அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ கதிரவன் போற்றுவோம், கதிரவன் போற்றுவோம். ஞாயிறு அப்படின்னா என்னது? கதிரவன். ஸோ காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம், காவிரி நாடன் திகிரி போல், திகிரினா என்னது? சோழனுடைய யானை சக்கரம் போல, அந்த ஆணை சக்கரம் போல. திகிரினா என்னது? ஆணை சக்கரம் போல. திகிரி போல் அப்படின்னா என்னது? ஆணை சக்கரம் போல. ஆணை சக்கரம் போல இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம். ஸோ வந்து இமயத்தை வலம் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இந்த கதிரவனை போற்றுவோம், கதிரவனை போற்றுவோம். காவிரி நாடன் திகிரி போல் அப்படின்னா என்னது? காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போல. திகிரி அப்படின்னா என்னது? ஆணை சக்கரம் போல. இந்த பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான் அப்படின்னா என்னது? இமயமலத்தை, மேரு, மேரு அப்படிங்கிறது தான் இமயமலை. ஸோ அந்த மேருமலையை வலம் வர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமயத்தை அப்படிங்கிறது தான் என்னது? மேருமலையை. மேரு வளம் திரிதலான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆணை சக்கரம், சோழனுடைய ஆணை சக்கரம் எப்படி இமயத்தை வளம் வருதோ அதே மாதிரி இந்த கதிரவனும் இமயத்தை வளம் வருது. அதனால இந்த கதிரவனை போற்றுங்க அப்படின்னு காவிரி நாடனுடைய, அதாவது சோழ அரசனுடைய ஆணை சக்கரத்துக்கு கதிரவனை ஒப்பா சொல்கிறாங்க. அடுத்தது வான்மலை போற்றுவோம், வான்மலை போற்றுவோம். கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம், வான்மலை போற்றுவோம். அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க? வான்மலை போற்றுவோம், வான்மலை போற்றுவோம். கடல் சூழ்ந்த உலகுக்கு அருளை பொழியும் மன்னன் போல, கடலால் சூழப்பட்ட உலகத்துக்கு வந்து அருள் பொழிகிறவன் தான் யார்? சிறந்த மன்னன். அந்த மாதிரி இந்த முகில் வழியாக சுரக்கக்கூடிய வான்மலையை வந்து போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி. நாமநீர் வேலினா என்னது?
இந்த உலகத்துக்கு அருளை பொழியக்கூடிய மன்னன் மாதிரியே முகில் வழியாக சுரக்கக்கூடிய இந்த மழையை வந்து போற்றுங்க. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னு யார் சொல்கிறா? இளங்கோவடிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா திங்கள் அப்படின்னா என்னது? நிலவு. கொங்கு அப்படின்னா என்னது? மகரந்தம். கொங்கு அப்படின்னா என்னது? மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல். அலர் அப்படின்னா என்னது? மலர்தல். கொங்கு மகரந்தம். கொங்குன்னா என்னது? மகரந்தம். அலர் மலர்தல். அலர்னா என்னது? மலர்தல். திகிரி. திகிரினா என்னது? ஆணை சக்கரம். திகிரினா என்னது? ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டுனா என்னது? பொன்மயமான சிகரத்தில். மேருமலை இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல். நாமநீர்னா என்னது? அச்சம் தரும் கடல். அலினா என்னது? கருணை. அலினா என்னது? கருணை. பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டுனா என்னது? பொன்மயமான சிகரத்தில். திங்கள் நிலவு. கொங்கு மகரந்தம். அலர் மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேரு இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல். அலி கருணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம். அதாவது தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன். இந்த மாலை எப்படின்னு வச்சுக்கோங்க, சோழா அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ சோழ மன்னன் என்ன மாலை அணிந்தவன்? ஆத்தி மாலை அணிந்தவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலாவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம். அடுத்ததா காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். காவிரி ஆறு பாய்ந்து வந்து வளம் செய்யக்கூடிய நாட்டை ஆட்சி செய்பவன் தான் யாரு? சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வந்து வலப்புறமாக சுற்றி வருதான். அதனால் கதிரவனை போற்றுவோம். ஸோ கதிரவனை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க பாருங்க? சோழ மன்னனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ அவனுடைய ஆணை சக்கரம் எப்படி சுற்றி வருதோ அதே மாதிரி கதிரவனும் சுற்றி வருதுன்னு சோழனை உயர்த்தி சொல்கிறாங்க. அச்சம் தரும் கடல் எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம். ஸோ கடலை எல்லையாக கொண்ட உலகத்துக்கு யார் அருள் செய்கிறான்? மன்னன் அருள் செய்கிறான். அதே மாதிரி மழையும் வானத்திலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலையும் என்னது? இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. திங்கள் ஞாயிறு மழை இந்த மாதிரி இயற்கையை வாழ்த்துவதாக அமையக்கூடிய நூல் தான் என்னது? இந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொடங்கக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புக் பேக் கொஸ்டின். கழுத்தில் சூடுவது தார் மாலை. கழுத்தில் சூடுவது தார் மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. ஸோ சந்திரன் அப்படின்னா என்னது? நம்மளோட நிலவை குறிக்குது. வெண்குடை வெண்மை கூட்டல் குடை. வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு. பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் அவன் அலிபோல். அவன் கூட்டல் அலிபோல் அவன் அலிபோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் தெரிதலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான்.
இளங்கோவடிகள். வானிலவை போற்றுவோம் மாலையணிந்த சோழனுடைய குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலவை போற்றுவோம். கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரக்கூடிய கதிரவனை போற்றுவோம். வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனைப் போல முகில்வழி சுரக்கும் வான்மலையை போற்றுவோம். திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல். கொங்குனது மகரந்தம், கொங்கு மகரந்தம். திங்கள் நிலவு அலர் மலர்தல், அலர் மலர்தல். திகிரி ஆணை சக்கரம், திகிரி ஆணை சக்கரம். பொன்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல் அழி கருணை. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை எப்படி குளிர்ச்சி பொருந்தியிருக்கோ அதே மாதிரி வெண்ணிலா குளிர்ச்சி பொருந்திருக்கு. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யக்கூடிய நாட்டை ஆட்சி செய்பவன் சோழன். அவனுடைய ஆணை சக்கரம் எப்படி வளம் வருதோ அதே மாதிரி கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக வலம் வருது. அதனால கதிரவனை போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு அருள் செய்பவன் மன்னன். அதுபோல மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். சேர மரபை சார்ந்தவர். கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியமாக திகழுது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் அவன் அலிபோல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த பாட்டை தனி வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.